எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல ஒரு நண்பர் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட் தென் மெயில் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் தொடர்ந்து எழுதியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு என்னுடைய வாட்ச் லிஸ்ட், என்னுடைய மெயில் லிஸ்ட்டை நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்றேன். நீங்க இது ஒரு வேல்யூபிள் இன்புட்ஸா எடுத்துக்கங்க. ஆன் வாட் பேசிஸ் நான் என்னுடைய மெயில் லிஸ்ட், என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டை எடுத்திருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். இதற்கு ஏத்தாப்புல இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க உங்களுடைய வாட்ச் லிஸ்ட், உங்களுடைய மெயின் லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய மெயின் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி என்னுடைய மெயின் லிஸ்ட்ல இருக்குங்க. அதாவது அதனுடைய ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோம்னா 1600 பக்கமா இருக்குங்க. இப்போ அங்கிருந்து ஒரு 50% கீழே தள்ளி தான் இருக்கு. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. கம்பெனி ஜிகா ஃபேக்டரிக்காக இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு 9000 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் 5 yearsல. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் பெட்ங்க. இப்போ நல்லா கீழே இறங்கி வந்திருக்கு. இப்ப ரீசெண்ட் டைம்ல 700s எல்லாம் டச் பண்ணுச்சுங்க. வாய்ப்புகளை பயன்படுத்தி இருக்கலாம். பட் தவற விட்டவங்க இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. தென் டாக்டர் ரெட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் காத்திருக்கணுங்க டாக்டர் ரெட்டிஸை பொறுத்த வரைக்கும். இப்ப ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா டுவர்ட்ஸ் ஃபார்மா இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களுடைய பார்வை திரும்புது. அதனால ஒரு ரேலி இருந்திருக்கும். பட் லாங் டேர்ம்ல நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். டெட் கம்மி, ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ், அக்விசிஷன்ஸ், தென் பயோசிமிலர்ல எக்ஸ்பான்ஷன், இது எல்லாமே ஃபினான்ஷியல் 28க்கு மேல ரெவன்யூ பூஸ்டப் பண்ணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். தென் ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா லோயர் லெவல்ல கிடைக்குதுங்க. எஃப்எம்சிஜில இப்பயுமே சீப்பான வேல்யூவேஷன்ல கிடைக்குது. ஐடிசிக்குள்ள பிசினஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். லிஸ்டட் என்டிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐடிசி ஹோட்டல்ஸ்ல ஒரு 40% ஸ்டேக்கு. அது போக எஃப்எம்சிஜி, அக்ரி, தென் ஐடி இன்ஃபோடெக், ஐடிசி இன்ஃபோடெக், ஐடிசி பேப்பர்ஸ் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆதித்யா பிர்லா குரூப்ல இருந்து ஒரு 3500 crore போட்டு அவங்களுடைய பல்ப் பிசினஸ் எடுக்கிறாங்க. தென் அவங்களுடைய கோர் பிசினஸ் அப்படின்றது சிகரெட் பிசினஸ். உள்ள இவ்வளவு பிசினஸ் இருக்கு. இது எல்லாம் சேர்த்து ஒரு 350-400ல கிடைக்குது அப்படின்னா அது நல்ல ஆப்ஷன் தான் எனக்கு. தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்குங்க. 1.5 times புக்கு கீழே வந்திருக்கு. இப்போ ஒரு 3 or 4 months பேக் 1.5 times புக்கை தாண்டிடுச்சு. சண்டிகர் பிரான்ச்ல நடந்த அந்த ஃப்ராட், அதனால கம்பெனியோட ஷேர் பிரைஸை பயங்கரமா அடிச்சிருந்தாங்க. Q4 பொறுத்த வரைக்கும் லாஸ் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் யாருமே எதிர்பார்க்காத வகையில அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 5% ஏறி இருந்தது. இப்பயுமே பிரைஸ் டு புக் 1.25ல தாங்க இருக்கு. நல்ல லெவல்ல இருக்கு. நல்ல ப்ரொமோட்டர்ஸ், நல்ல மேனேஜ்மெண்ட், நல்ல எம்டி சிஇஓ. அடுத்து கர்நாடகா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னாலும் புக் வேல்யூ 330க்கு பக்கமா இருக்குங்க. ஷேர் பிரைஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கேப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். மார்ச் 2027க்கு மேல நல்ல ரிசல்ட்ஸ் காட்டுவாங்க அப்படின்னு நான் நம்புறேங்க. ஏன்னா கம்பெனியோட மேலிடம் தான் சொல்லியிருக்காங்க எங்களுடைய கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோவை நாங்கள் மார்ச் 2027க்குள்ள 80sக்கு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்ரெசிவா லோன் டிஸ்பர்ஸ் பண்றாங்க அப்படின்னா நல்ல growth பார்க்கலாம். தென் பெட்ரோநெட் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் Q4ல ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜனவரி பிப்ரவரியில நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ங்க. வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட்னால Q1 ஃபினான்ஷியல் 27ல பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கலாம். ஷேர் பிரைஸ் கீழே வரலாம். வந்தா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்பயே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. தென் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் 1 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்திருக்குங்க. கம்பெனி லாஸ்ட்ல இருந்து ப்ராஃபிட் சைடு வந்திருக்காங்க. டிஸ்பர்ஸ்மெண்ட்டை கூட்டியிருக்காங்க. தென் கலெக்ஷன் எஃபிஷியன்சி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு வெங்கடேஷ் அவர்கள். இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள நல்ல லெவலுக்கு கம்பெனி போயிடும். கம்பெனி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுது அப்படின்னா ஷேர் பிரைஸும் அதோட ப்ரீவியஸ் பீக்கை தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு 3 or 4 yearsல. தென் டாடா கெமிக்கல்ஸ் தொடர்ந்து நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. Q4ல அவங்களுடைய லாஸ் வைடன் ஆயிருக்கு. ஸோ பொறுமையா நம்ம பார்க்கறதுக்கு டாடா கெமிக்கல்ஸ் ஒரு சிறந்த ஆப்ஷனா இருக்கு எனக்கு. தென் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெண்டையுமே பார்க்கலாம். பட் கமர்ஷியல் வெஹிக்கிள் கொஞ்சம் ரேலி ஆயிருக்கும். ஸோ டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளை மட்டும் பார்க்கலாம். லோயர் லெவல்ல இருக்கு. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் எப்பப்பெல்லாம் கீழே வருதோ அப்பப்பெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். தென் ஐடியை பொறுத்த வரைக்கும் விப்ரோ இப்பயுமே 15 times ஏர்னிங்ஸ்ங்க. ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ், நல்ல ப்ரொமோட்டர்ஸ். நெக்ஸ்ட் 6 or 7 years எனக்கு கன்சிடர் பண்றதுக்கே டைம் கிடைக்கும். எப்படியும் விப்ரோ ஒரு புது ஐடென்டிட்டி மூலமா எவால்வ் ஆகும். எப்படி டிசிஎஸ்ல கீர்த்திவாசன் அவர்கள் சொல்றாங்க, நாங்க எங்களுடைய ஐடென்டிட்டியை பியாண்ட் ஐடி நாங்க க்ரோ ஆகி வருவோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. டேட்டா சென்டர்ஸ், ஏஐ லெட் டெக்னாலஜி சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதே மாதிரி விப்ரோவும் ஒரு புது ஐடென்டிட்டியில வெளியில எவால்வ் ஆகி வருவாங்க. அதுக்கு எல்லாமே ஒரு 2 பிசினஸ் சைக்கிள் ஆகும். அதனால நான் பொறுமையா வெயிட் பண்ணுவேன். தென் எல்என்டியை பொறுத்த வரைக்கும் Q4ல அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் ஒரு 3% இறங்கி இருந்தது டியூ டு ஒன் டைம் கெயின் இன் Q4 ஃபினான்ஷியல் 25. ஆனாலும் ஷேர் பிரைசஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ
ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக் இருக்கு. இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் தான் வந்து மோர் தென் 50%. ஸோ என்னுடைய மெயின் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 11 ஸ்டாக்ஸ் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எனக்கு கன்சிடர் பண்றதுக்கு ஏற்றதா இருக்குங்க. அடுத்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைலுங்க. ரீட்டைல நம்ம பார்க்குற ஒரே ஒரு பிசினஸ் இதுதான். பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே இருக்கு. டெட் இருக்கும், பி இருக்காது. கம்பெனி லாஸ்ட் 12 monthsல ப்ராஃபிட் பண்ணல. ஒரு ஸ்மால் கேப் பிசினஸ். ஃபியூச்சர்ல நல்ல க்ரோத் இருக்கும், லோயர் லெவல்ல இருக்கு அப்படின்றதுனால இதை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த ரீட்டைல் ஏரியாலேயே சாய் சில்க்ஸ் பத்தியும் கேட்டிருந்தாங்க. அதுவும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. நான் ஏபி ரீட்டைல் அண்ட் ஃபேஷனை பார்க்கறதுனால சாய் சில்க்ஸை பார்க்கறது இல்லை. அடுத்து கேஸ்ட்ரால் நிறுவனம் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீங்க, லோயர் லெவல்ல இருக்கு. இன்னுமே லோயர் லெவல்ல கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். அது போக டயம்லர் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து ஹைட்ரஜன் பவர்டு வெஹிக்கிள்ஸ்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்ராஸ் த வேர்ல்ட் ஹைட்ரஜன் பவர்டு ஐசி இன்ஜின்ஸ்க்கான ரிசர்ச் தொடர்ந்து நடக்கும். ஸோ கேஸ்ட்ராலோட பிஸ்னஸ் அப்படியே வழக்குழிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு கேஸ்ட்ரால் அடிப்பாங்க. அடிச்சாங்கன்னா நம்ம பொறுக்கலாம். தென் சிப்லா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 25 times ஏர்னிங்ஸ் கீழே தாங்க இருக்கும். லார்ஜ் கேப் பிஸ்னஸ், ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. நம்மளுக்கு ஏற்கனவே டாக்டர் ரெட்டிஸ் இருக்கு, அதனால சிப்லாவை தூக்கி வெளில போட்டிருக்கோம். முற்காலங்களில் நாட்கோ ஃபார்மா வந்து மெயின் லிஸ்ட்ல இருந்ததுங்க. நாட்கோ ஃபார்மா பயங்கரமா ரேலி ஆயிடுச்சு, அதனால மெயின் லிஸ்ட்ல நாட்கோ ஃபார்மா இல்லை. தென் கிளப் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய பீக் அப்படின்றது 400 பக்கமா இருக்குங்க. இப்போ அங்கிருந்து ஒரு 30-35% பக்கமா கீழே விழுந்திருக்கு. மஹேந்திரா இருக்கு அப்படின்னா கிளப் மஹேந்திராவை பார்க்க தேவையில்லை. பட் மஹேந்திராவே வந்து நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. ஒரு 22 times ஏர்னிங்ஸ் பக்கமா வந்திருக்கு. நல்ல ரிசல்ட்ஸும் காட்டியிருக்காங்க. நம்ம வாட்ச் லிஸ்ட்ல மஹேந்திராவையும் வச்சிருக்கிறோம். தென் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. போன வருஷம் Q4 ஃபினான்ஷியல் 25ல ஒரு 200 crore பக்கமா லாஸ் எடுத்திருந்தாங்க. அதனால பிஇ அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த வருஷம் Q4 ஃபினான்ஷியல் 26 நல்ல நம்பர்ஸ் காட்டுவாங்க. பிஇ குறைஞ்சிரும், ஒரு 15 to 20 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துடும். ஃபியூச்சர்ல இதுக்கும் நல்ல ஸ்கோப் இருக்கும். ரயில் லாஜிஸ்டிக்ஸ். தென் கணேஷ் ஹவுசிங் எடுத்துக்கிட்டோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல டெட் ஃப்ரீ பிசினஸ்ங்க, ஸ்மால் கேப் பிசினஸ். ரேலி ஆயிருந்ததுங்க 2022ல இருந்து 24 பயங்கரமா 300ல இருந்து ஒரு 1200 வரைக்கும் ரேலி ஆயிருந்தது. ஸோ கீழே இறங்க தான் செய்யும், ப்ராஃபிட் புக்கிங் இருக்க தான் செய்யும். ப்ராஃபிட் புக்கிங்லாம் முடிஞ்சு மறுபடியும் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கு இன்னும் ஒரு 3 or 4 years ஆகும். ஃபினான்ஷியல் 31 வரைக்கும் ஸ்ட்ராங்கான பைப்லைன் இருக்கு. ஸோ நல்ல அவுட்புட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் 31க்கு மேலே ஆகும். ஜிஎம் ப்ரீவரிஸ் தொடர்ந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு இருக்காங்க. ப்ரீவரி செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இது சீப்பான வேல்யூவேஷன் இருக்குங்க, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ பிசினஸ். தென் ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ப்ரொமோட்டர்ஸ். தென் புக் வேல்யூக்கும் ஷேர் ப்ரைஸ்க்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்றதுனால இதுல ஒரு வாய்ப்புகளையும் தேடலாம். தென் ஹீரோ மோட்டர் ட்ராப் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கும். ஒரு 20 times ஏர்னிங்ஸ் பக்கமா தான் இருக்கும். பட் நான் பார்த்த ரேஞ்ச் அப்படின்றது 3600-700ங்க. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ரேலி ஆயிருக்கு. அதனால நான் வந்து வாட்ச் லிஸ்ட்ல எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா ரொம்ப ஓவர் வேல்யூட் சைட்ல எல்லாம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தென் இன்ஃபோசிஸும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. டிசிஎஸும் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. பட் இன்ஃபோசிஸை வந்து நான் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். இதை விட விப்ரோ வந்து சீப்பா இருக்கிறதுனால விப்ரோவை நான் வந்து என்னுடைய மெயின் லிஸ்ட்ல வச்சிருக்கேங்க. தென் விப்ரோ எனக்கு ரொம்ப ஈடுபாடு உள்ள கம்பெனிங்க, என்னுடைய ஃபேவரட் பிசினஸ். தென் இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் முற்காலங்களில் நம்ம மெயின் லிஸ்ட்லயே வச்சிருந்தோம். புக் வேல்யூக்கு கீழே இருக்கிறப்ப இப்போ புக் வேல்யூல இருந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்துருச்சு. ரொம்ப ஓவர் வேல்யூட் சைடு வந்துருச்சு அப்படின்லாம் இல்லைங்க. 1.5 times புக்கு கீழே தான் இருக்கு. நான் புக் வேல்யூக்கு கீழே பார்த்தேன், இப்போ எனக்கு காஸ்ட்லியா தெரியுது, அவ்வளவுதான். அதனாலதான் நான் வந்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். தென் ஐசிஐசிஐ லம்பார்ட் எனக்கு இன்சூரன்ஸ்ல தொடர்ந்து கன்சிடர் பண்றதுக்கு ஐசிஐசிஐ லம்பார்ட் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. ஒரு 33 times 34 times ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம் விருப்பப்படுறவங்க. தென் ஜோதி லேப்ஸை பொறுத்த வரைக்கும் Q4ல அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருந்ததுங்க. ரெவன்யூ ஏறிந்தாலும் கூட முக்கியமான காரணம் இன்புட் காஸ்ட் தான். அந்த இன்புட் காஸ்ட்டை என் கன்சியூமர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாம இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்ச மாதிரி செய்திகள் வந்திருக்கு. நல்ல நிறுவனம், டெட் ரொம்ப கம்மி. இன்புட் காஸ்ட் அப்படின்றது Q1 ஃபினான்ஷியல் 27லையும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இன்னுமே ஷேர் ப்ரைஸ் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். தென் காவேரி சீட் கம்பெனி லிமிடெட் வந்து ஒரு ஸ்மால் கேப் பிஸ்னஸ்க்கு ஒரு 16 or 17 times ஏர்னிங்ஸ் இருக்கு. டெட் ஃப்ரீ பிஸ்னஸ். தென் முத்தூட் மைக்ரோஃபைனும் முற்காலங்களில் மெயின் லிஸ்ட்ல இருந்ததுங்க. இப்போ பிரைஸ் டு புக் 1.3க்கு பக்கமா வந்துருச்சு. ஏற்கனவே அவங்க Q3 ஃபினான்ஷியல் 26லேயே ப்ராஃபிட் சைடு வந்துட்டாங்க ஃப்ரம் லாஸ். ஸோ Q4ல நல்ல ரிசல்ட்ஸை நான் எதிர்பார்க்கிறேன். கீழே வந்தது அப்படின்னா மறுபடியும் புக் வேல்யூ கீழே வருது அப்படின்னா நான் மெயின் லிஸ்ட்ல சேர்ப்பேன், இல்லாட்டி வாட்ச் லிஸ்ட்ல இருக்கும். தென் நாட்கோ ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா வேல்யூவேஷன் நல்லா இருந்தாலும் ஷேர் பிரைஸ் வந்து பயங்கரமா ரேலி ஆயிடுச்சு. இருக்கிறத பத்திரமா வச்சுக்கோம், கீழே வந்தா பார்ப்போம். தென் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா
பிரைஸ் டு புக் 1 கீழே இருக்கு, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 15 கீழே இருக்கு, டெட் டு ஈக்விட்டி 0.10 கீழே இருக்கு. நல்ல ப்ரொமோட்டர்ஸ், ராம்கோ சிமெண்ட்ஸ், ராம்கோ சிஸ்டம் எல்லாத்துலயுமே இவங்க ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ இது நல்ல பிசினஸா நான் பாக்குறேன். தென் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் சூப்பரான வேல்யூவேஷன்ல இருக்குங்க. ஹோம் ஃபைனான்ஸ் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா கேன்ஃபின் ஹோம்ஸோ, பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸோ, இல்லை எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸோ, இல்லை வேற எந்த ஹவுசிங் ஃபைனான்ஸோ, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோ, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் லோயர் லெவல்ல இருக்கு, சூப்பரான வேல்யூவேஷன் இருக்குங்க. பட் க்ரோத் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். தென் சவுத் இந்தியன் பேங்க் முற்காலங்கள்ல ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு முன்னாடி அது மெயின் லிஸ்ட்ல இருந்தது. இப்போ புக் வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஷேர் பிரைஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துருச்சுங்க. பிரைஸ் டு புக் 1 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. கீழே வந்தா பார்க்கலாம், அது வரைக்கும் வாட்ச் லிஸ்ட்ல இருக்கட்டும். அதே மாதிரி தான் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கும் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். பட் பிரைஸ் டு புக் 1.3 ஆர் 1.4 பக்கமா வந்துருச்சு. கீழே வந்தா பார்க்கலாம், இல்லாட்டி விட்டுறது நல்லது. தென் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஒரு 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. ஒரு 18 ஆர் 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்தா நான் என்னுடைய மெயின் லிஸ்ட்ல வச்சிருவேன். இப்போ ஏற்கனவே எனக்கு கன்சிடர் பண்றதுக்கு டாக்டர் ரெட்டிஸ் இருக்கு. ஸோ என்னால் எவ்வளோ கன்சிடர் பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய மெயின் லிஸ்ட்டை நான் ரெடி பண்ணியிருக்கிறேங்க. நீங்களும் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அதை பொறுத்து நீங்க உங்களுடைய மெயின் லிஸ்ட், வாட்ச் லிஸ்ட்டை நீங்க வந்து ரெடி பண்ணணும். மெயின் லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம், வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாதுங்க. என்னுடைய ப்ரிஃபரன்ஸை நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை இன்வெஸ்ட் பண்ணிட்டு பொறுமையா இருக்கணும். இதைத்தான் இந்த பதிவுல முக்கியமா ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம். இது ஒரு வேல்யூபிள் இன்புட்ஸா எடுத்துக்கங்க. அது போக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ், இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ், இல்ல யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நம்ம சொல்ற மாதிரி கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டடி பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி.